முரளி அண்ட் லலிதாக்குள்ளார இப்படி ஒரு ட்விஸ்ட்ட கொண்டு வந்து வைப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்ல. ஏன்னா, அந்த 2 பேரையும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லேருந்து ஒரு மாரி கிராஜுவலா ஆரம்பிச்சு அந்த ரிலேஷன்ஷிப் போனது. அண்ட் ஈவன் பார்த்தீங்கன்னா, ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சிட்ட வரைக்குமே வந்து ரொம்ப ஸ்மூத்தா அது பாட்டுக்கு போயிட்டு இருந்தது. ஆனா, இப்படி ஒரு ட்விஸ்ட்ட கொண்டு வந்து வைப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி, ஓகே, வாங்க இந்த 4 எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஸ்டார்ட்டிங்லேருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி முடிச்சிருப்பாங்க அப்படின்னா, நம்ம லலிதா வந்து முரளிய ப்ரப்போஸ் பண்றாங்க. அண்ட் அப்பதான் அவருக்கு அந்த மெசேஜ் ராஜா கிட்டேருந்து வருது. இந்த மாரி லலிதா வந்து கமிஷனர் பொண்ணு அப்படின்ட்டு. ஸோ கரெக்ட்டா அங்கருந்து தாங்க இந்த வாட்டியும் கன்டின்யூ பண்றாங்க. அந்த இடத்துல நம்ம முரளி செம்ம கன்ஃப்யூஷன் ஆயி, ஆனா சூப்பரா ஒரு டெக்னிக்க ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அப்படியே மயங்கி கீழ விழுந்த மாரி விழுந்துருவாரு. அண்ட் கரெக்ட் டைம் நம்ம ராஜா வந்தது. அண்ட் இவர அப்படியே தூக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தூக்கிட்டு போனது. அண்ட் கார்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முரளி வந்து ராஜாவ பார்த்து, "நீங்க இத்தன நாளா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க. லலிதா கமிஷனர் பொண்ணு கூட உங்களுக்கு தெரியாது?" அப்படின்னு அவரு கேட்கிறப்போ, "ஆமா, எனக்கு இதுதான் வேலை. எல்லார் வீட்லயும் அவங்க யாரு, அவங்க ஒய்ஃப் யாரு, பொண்ணு யாரு, இதெல்லாமா நான் பார்த்து வச்சுட்டு இருப்பேன்." அப்படின்னு கேட்டுட்டு, அவரு ரிட்டர்ன்ல இவர கேட்பாரு தெரியுமா? "இவ்ளோ க்ளோஸா பழகியிருக்கீங்க. ப்ரப்போஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டீங்க. லலிதாவோட அப்பா யாருன்னு கூட உனக்கு தெரியாது." அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ராஜா வந்து சூப்பரான ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பார் இல்லையா? அதாவது ஒண்ணு நீ லலிதா இல்லன்னா இந்த வேலை 2ல ஏதாவது ஒண்ண தான் நீ சூஸ் பண்ணி ஆகணும். அதனால ஒண்ணு லலிதா தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணனா, இந்த வேலைய விட்டுட்டு அவங்கள கூட்டிட்டு எங்கேயாவது கேரளா பக்கம் போயிரு அப்படின்னுவாரு. இல்ல இந்த வேலை தான் உனக்கு முக்கியம் அப்படின்னா, லலிதா பக்கமே நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா அவரு சொல்ட்டாரு. அத கேட்கிறப்போ எனக்கே அடடா! இது ரொம்ப டஃப்பான டிசிஷன் ஆச்சே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா முரளிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வேலை கிடைச்சதே வந்து ரொம்ப ஒரு லக் பேசிஸ்ல தான் சடனா ராஜா வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து இவருக்கு குடுத்துருப்பாரு. அதுவும் இல்லாம அவங்க பாட்டியோட மெடிக்கல் கண்டிஷனு, அவருக்கு காசு தேவைப்படுது. ஸோ இந்த மாரி பல விஷயங்களுக்கு நடுவுல அவர் இந்த வேலைய வந்து விடுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அட் த சேம் டைம் அவர் வந்து லலிதா வந்து எந்த அளவுக்கு அவருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இது ஒரு டஃப் சாய்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்மளாலே பார்க்க முடிஞ்சது. ஸோ இவரு வந்து அப்செட் ஆயி அந்த கார்ல போய் உட்காந்து ஃபீல் பண்ணது. அதுவும் இல்லாம அந்த காருக்கு அந்த ஒரு லைட்டிங் ஒண்ணு குடுத்துருக்காங்க. சூப்பரா இருந்ததுங்க. அதாவது வெளிய இருந்து அந்த ஃப்ரேம் வந்து பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். அவரும் அந்த சீட்ட போட்டு போட்டு பார்ப்பாரு. 2 சீட்ட போடுறாரு. திரும்ப திரும்ப லலிதானே வரது. அண்ட் ரோட்ல போறப்போ பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்க கிட்ட, ஒரு பாட்டி கிட்டன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டயும் 2ல ஒரு சீட் எடு அப்டின்னுவாரு. ஆனா யாரு சீட் எடுத்தாலும் அது லலிதா, லலிதானே திரும்ப திரும்ப வருது. ஆனா இவரு மைண்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அப்டின்னு சொல்லிட்டு அந்த குளிச்சுட்டு வந்து அந்த யூனிஃபார்ம செலக்ட் பண்றதா இருக்கட்டும். அண்ட் அவரோட அந்த கீ செயின்ல இருந்து அந்த கல்லு குடுத்துருப்பாங்க தெரியுமா லலிதா? அத அப்படி பிச்சு அப்படி போட்டது. ஸோ அந்த சீன்லாம் வந்து ஒரு மாரி ஓகே, ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாரி இருந்தது. அண்ட் நல்லாவும் இருந்தது பார்க்கறதுக்கு. ஆனா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லலிதாவோட அப்பா கமிஷனர்ன்றத ஏன் லலிதா இத்தன நாள் நம்மகிட்ட சொல்லல? அவங்களுக்குள்ளார எதுவும் பிரச்சனை இருக்குமா? என்ன நடக்குது? அப்படின்னு அவர் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா இவரு போய் பேசியிருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா வந்து அவங்க அப்பாக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தெரிய வந்திருக்கும். அண்ட் இது வந்து கொஞ்சம் வேற மாரி போயிருக்கலாம். ஏன்னா லலிதா வந்து இன்ஃபேக்ட் அந்த உண்மைய முரளி சொன்னதுக்கு அப்புறமா கூட அத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு பெர்சன் அப்படிங்கிற மாரி தான் நமக்கு காட்டியிருக்காங்க. ஸோ இவரு அத பண்ணாம 2த்துல ஒண்ண சூஸ் பண்ணிட்டு போணும் அப்படின்னு நெனச்சது வந்து எனக்கு ஒரு தப்பான ஒரு டிசிஷனா தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் லலிதா பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே பார்த்தீங்கன்னா, பயங்கர எமோஷனலா இருந்ததுங்க அந்த சீன்லாம். அவங்களும் வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க. அவரு எடுக்கவே மாட்றாரு. அண்ட் அத தாண்டி அவங்க பார்த்தீங்கன்னா, அம்மா இப்படிதான் உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க. ஸோ இவருக்கு நான் கரெக்ட்டா முரளிக்கு ப்ரப்போஸ் பண்றேன். பண்ணோன அவன் மயங்கி விழுந்துட்டான். இது ஏதோ நான் வந்து ஒரு ஒரு பேட் ஓமென் மாரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்ட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் அவங்க மேல கனெக்ட் பண்ணிக்கிட்டது. அண்ட் அவங்க எத்தன வாட்டி கால் பண்ணாலும் எடுக்கலன்னு சொல்லிட்டு அவர வீட்ல பார்க்க போனது. அங்கேயுமே வந்து அவர் வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு வராம இருப்பாரு தெரியுமா? ஸோ அந்த இடத்துல லலிதா அப்பவே வந்து சென்ஸ் பண்றாங்க. இது ஏதோ தப்பா இருக்குது. சம்திங் ராங், லைக் நம்ம ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து முரளி நம்மள அவாய்ட் பண்றாருன்றத அங்கேயே அவங்க ஃபீல் பண்ற மாரி காட்டியிருப்பாங்க. ஆனா அந்த கடைசி சீன்லாம் வந்து செமையா இருக்கும். அதாவது அவங்க கரெக்ட்டா கால் பண்ணுவாங்க. இவரு கட் பண்ணுவாரு. அத பின்னாடி இருந்து அவங்க பார்த்தது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லலிதா அதாவது ஷபானா வந்து செமையா வந்து அந்த பர்ட்டிகுலர் ரோல வந்து ப்ளே பண்ண மாரி இருந்தது. ஏன்னா, அவங்க வந்து ரொம்ப கிளியரா கேட்டிருப்பாங்க. ஸோ, அப்ப நமக்குள்ள இருந்தது என்னது? அண்ட் அதுவும் அன்னைக்கு நடந்ததெல்லாம் என்ன விஷயம்? எனக்கு அதெல்லாம் தான் லவ்வு. நீ என்ன நினைக்கிறன்னு கேட்கிறப்போ, நம்ம முரளி வந்து இல்ல நான் ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் பார்த்தேன்னு சொல்ல வரதுக்குள்ளாரயே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு, எதுவுமே பேசாம அமைதியா இருந்துரு. ஆனா தப்பா மட்டும் எதுவும் பேசிடாத அப்படின்னு அவங்க சொன்னதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். அண்ட் அவங்க வந்து எந்த அளவுக்கு ஃபீல் பண்றாங்கன்றதையும் ஓப்பனா சொல்லிருவாங்க. அதாவது இந்த ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து நான் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து பண்ணிட்டேன். அதனால நீ என்ன சீப்பா நீ நினைச்சிட்டியா? எனக்கு வந்து தூங்கவும் முடியல, சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியல. என்னால இத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படின்னு அவங்க சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப ரியலா வந்து ஃபீல் ஆச்சு. முரளி வந்து இல்ல நம்ம ஃப்ரெண்டா தான் உன்ன பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு, நீ ரொம்ப கேவலமா பொய் சொல்ற அப்படின்னு. அந்த அளவுக்கு அதாவது வந்து இவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. முரளி வந்து நான் உன்ன ஃப்ரெண்டா தான் பார்த்தேன் அப்படின்னு இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா அவர் அப்படி சொல்றாரு. அத கேட்டு இவங்க கோவப்பட்டு போகாம,
அந்த இடத்துலயும் அவங்க ரொம்ப கிளியரா அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, இல்ல இவன் பொய் தான் சொல்றான். வேற ஏதோ இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க அப்படிங்கிறப்போ, அவங்க கிட்ட போய் ஓப்பனா உண்மை சொல்றது தப்பே இல்ல. கண்டிப்பா அதையுமே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஃபீல் தான் எனக்கு வருது. ஸோ இத தாண்டி பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்வேதா அண்ட் லலிதா வந்து மீட் பண்றது அண்ட் லலிதா வந்து எல்லா விஷயத்தையும் ஸ்வேதாட்ட சொன்னோனே, அவங்க நேரா கிளம்பி போய் முரளிய பார்த்து சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க தெரியுமா? அதாவது லலிதா மாரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சனைய வேணா நீ ஃபேஸ் பண்ணலாம். ஒரு நல்ல பொண்ணு அவ. அவள வந்து தயவுசெய்து விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு போனது. ஸோ இது ஓவரால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாரி சூப்பரா வந்து கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் அதே மாரி நம்ம பாவர் அண்ட் ஸ்வேதா அவங்களுக்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிராஜுவலா அவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா மீட் பண்ணி அவங்க பழகுற மாரி காட்டுறது வந்து உண்மையிலேயே சூப்பரா இருக்குங்க. ஏன்னா அந்த டீ கடையில தானே அவங்க மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நீ பண்ண உதவிக்கு வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீய அவரு வாங்கி குடுக்குறப்போ, வெறும் டீ தானா அப்படின்னு கேட்டோனே இவரு டக்குன்னு சரி ஓகே வாங்க டின்னர் போலாமா அப்படின்னு அவங்க கேட்டது. ஆனா அந்த பிளாக் டீக்கு வந்து என்ன ரீசன் 2 பேருமே ஏன் பிளாக் டீ குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அந்த ஸ்டோரிய எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க தெரியுமா? 2 பேரோட ஸ்டோரியும் நீங்க நோட் பண்ணீங்கன்னா, ரொம்ப சிமிலராவே இருக்கும். வாவர் பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க அப்பா வந்து டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் அக்யூசேஷன் வச்சு உள்ள ஜெயில்ல போட்டாங்க. அவருக்கு அங்க என்ன பிளாக் டீ தானே கிடைக்கும். அதனால தான் நான் வந்து பரவால்ல எனக்கு பால்லாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளாக் டீ குடிக்க ஆரம்பிச்சேன்னு இவரு சொல்லுவாரு. இந்த மாரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆர்மி ஆஃபீஸரா இருந்தாரு. அண்ட் இந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல வந்து அவரு இறந்துட்டாரு. அவரு வந்து ஆர்மில இருந்தப்போ, அங்க வந்து பால் அதெல்லாம் இல்லன்றனால, அவரு எப்பவுமே பிளாக் டீ தான் குடிப்பாரு. அதனால தான் நானும் பிளாக் டீ குடிக்கிறேன் அப்படின்னு இவங்க சொன்னது. 2 பேருக்கு அந்த வேவ் லென்த் வந்து சூப்பரா மேட்ச் ஆகுது அப்படின்ற மாரி, சின்ன சின்ன சீனா இருந்தாலும் வந்து அந்த 2 கேரக்டர வந்து நல்லாவே நமக்கு காட்டியிருக்காங்க. அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம சத்யா வந்து ஒரு சின்ன சீன் தான். "நீ பண்றதே எனக்கு புடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு நீலா சத்யாவ பார்த்து சொல்றப்போ, "எனக்கு கூட தான் நீ பண்றது புடிக்கல. நீ எப்படி போயிட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணுவ? நானும் வந்து கேஸ் போடுறேன். என்ன கேட்காம என்ன எதுக்கு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஏஜுக்கு ஏத்த மாதிரியான டயலாக்ஸா இருந்தாலும் ரொம்ப டீப்பா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனா வந்து அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாரி இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த குருவிக்காட்டு குமார், அதாவது ஐரவன்னு சொல்லிட்டு நம்ம தீபக் வராரு இல்லையா? ஸோ அவர பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து காட்டிட்டே போவாங்க. ஸோ இந்த முகமது அலி கேஸ்ல பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து செம்ம காண்டா இருக்குது. அதாவது வந்து அவங்க வந்து போட்ட இத வந்து மாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அவரு ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லுவாரு தெரியுமா? அங்க கூட இருக்கவன் வந்து "நான் போய் அவன போட்டு தள்ளிறவா?" அப்படின்னு கேட்கறதுக்கு, "யார்றா இவன்? படி படின்னு சொன்னா கேட்குறியா? இந்த மாரி நீ போய் அவன அடிப்ப, அவன் தூக்கி உன்ன உள்ள வச்சு அடிப்பான். மாத்தி மாத்தி 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கா? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நல்லா சாமர்த்தியமா யோசிச்சு பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு, புலி மாரி வேட்டையாடக்கூடாது. இந்த ஆக்டோபஸ் தெரியுமா? அதே மாரி 8 பக்கமும் அவன போட்டு வளைச்சு அவன நசுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னது, உண்மையாவே இந்த ரோல் வந்து தீபக்குக்கு நல்லாவே வந்து மேட்ச் ஆகுது. அவர் ஒரு மாரி ஒரு டோன்ல அவர் வந்து பேசுறது எல்லாமே வந்து சூப்பரா இருந்த மாரி இருந்தது. ஸோ அவர் என்ன மாரியான ஆள், அவரோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஆனா அவர் என்னலாம் விஷயங்கள் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற இடத்தோட ஓனர் வந்து இது என் இடம் அப்படின்னு கேட்கறது. அண்ட் அங்க பார்த்தீங்கன்னா, உள்ள ஃபுல்லா ஈபி லைன் வந்து இவங்க பில்லு ஏதோ இது பண்ணலன்னு சொல்லிட்டு லைன வந்து கட் பண்றது. அங்க இருக்கவங்களுக்கெல்லாம் சம்பளம் போடாம இருக்கிறது. ஸோ இந்த மாரி ரொம்ப சின்ன பிரச்சனைகளா இருந்தாலும், அது எந்த அளவுக்கு வந்து அவங்கள பாதிக்குது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளா நெருக்கடிய வந்து குடுத்துட்டு இருந்ததா இருக்கட்டும். ஈவன் அந்த கேஸ வந்து அவங்க வாதாடுறப்போ, அந்த டிராக்டர்ன்ற ஒரு எவிடன்ஸயே வந்து அவர் அங்கருந்து காலி பண்ணிருவாரு தெரியுமா? ஸோ அதனால நம்ம ராஜாவுக்கு வேற 1 வாரம் சஸ்பென்ஷன் கிடைச்சிருச்சு. ஸோ அவர் சொன்ன மாரி இந்த ஆக்டோபஸ் மாரி 8 சைட்ல இருந்து அவர போட்டு நசுக்கணுன்றதுக்கு வந்து நெறைய விஷயங்கள அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் தாண்டி எப்பவும் போல நம்ம ஜீவா, ஸ்வென்சி எல்லாம் வச்சு வந்து சில காமெடி சீன்ஸ்லாம் இருந்தது. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, மேஜிக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு எண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரு சீன் ஒண்ணு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "நீ தானே அந்த ஃபேக் போலீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த முரளிய பார்த்து கேட்கறது. அப்புறம் நைட்டு பவர் கட் ஆனோன நம்ம ஜீவா வந்து அப்படியே பயந்துட்ட மாரி ஒரு சீன். அதெல்லாம் வந்து ரொம்ப லாங்கா பயங்கர மொக்கையா இருந்த மாரி நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேஷனுக்கு சுத்தி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சில சீன்ஸ்லாம் அங்கங்க வச்சாங்க. இந்த இந்த வாட்டி வந்து எனக்கு அந்த அளவுக்கு அந்த மாரி சீன்ஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணல. அண்ட் அதே மாதிரி அந்த முகமது அலி ரிலேட்டடா அவங்க பண்ண இன்வெஸ்டிகேஷன் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா தாங்க போயிட்டு இருந்தது. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, இவ்ளோ தான் நடந்துச்சு 4 எபிசோட்ல. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் வந்து 4 எபிசோடையும் பார்த்துட்டீங்களா? அண்ட் நம்ம முரளி அண்ட் லலிதா. ஸோ இந்த இடத்துல முரளி எடுத்த டிசிஷன் கரெக்ட்டா? இல்ல ஒரு லலிதா கிட்ட போய் பேசியிருந்தா இது வந்து இன்னும் ஈஸியாவே சால்வ் பண்ணியிருக்கலாமா? ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.